இந்த வீடியோவில் வந்து யூடியூப் அல்காரிதம் எப்படி வேலை செய்யுதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சிம்பிளஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். யூடியூப் அல்காரிதம் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பாருங்கள், நான் வந்து யூடியூப்பில் ஒரு 5 வருஷமாக இருக்கேங்க. அதில் வந்து இப்போது இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்துக்கிட்ட வரப்போகுது. நான் 1 வருஷமாக யூடியூப் கோச்சிங் வந்து பண்ணுறேன். பல யூடியூபர்ஸ்க்கு வந்து கோச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த சேனல் பாருங்கள், இது நான் கோச் பண்ண சேனல் தான். பாருங்கள், 4 மாதத்தில் 1,00,000, 50,000, 30,000, 20,000. அடுத்து பாருங்கள் 23,000. இது ஒரு சேனல். 23,000, 23,000, 18,000, 7,000. அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு சாரீ சேனல். இந்த சேனலுக்கு வந்து இன்னமும் நான் டைட்டிலு, தம்ப்நெயிலு, எடிட்டிங்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதாவது மேனேஜ் பண்ணுறேன். சரிங்களா? இவங்க வந்து என்கிட்ட ஒரு 1 இயராக வந்து கிளைண்ட்டாக இருக்காங்க. இவங்க வந்து பாருங்களேன், ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. லாங் வீடியோஸ் வச்சே சாரீஸ் மாதம் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஒரு டாக்ஸ் வாய்ஸ் தமிழ்னு ஒரு சேனல். இதுவும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சேனல். 47,000, 27,000, 17,000, 16,000, 15,000, 14,000. பாருங்கள் எவ்வளவு வியூஸ் போயிருக்கு அப்படின்னு. அடுத்து பாருங்கள், ஆஃபீஸ் இங்கிலீஷ் மாஸ்டர்னு சொல்லிட்டு 1 lakh, இன்னொரு 1 lakh, 29K, 10K இந்த மாதிரிலாம் போயிருக்கு. அடுத்த சேனல் பாருங்கள் 1.35K. அப்போ பாருங்கள் 1,35,000 வியூஸ், 22,000, 8,000, 7,000 இந்த மாதிரி போயிருக்கு. அடுத்து பாருங்கள் 2,00,000, 1,00,000. என்னுடைய சேனல் எதுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா, என் சேனலையும் நான் கஷ்டப்பட்டு தானே க்ரோ பண்ணியிருப்பேன். அதனால தான் லிஸ்ட்டில் நான் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இதோடைய ப்ளேலிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா இங்கே வந்து யூடியூப் ராஜவித்யாலயா சக்ஸஸ் ஸ்டோரின்னு இருக்கும். இதில் நான் கோச் பண்ண சேனல்ஸுடைய இன்டர்வியூஸ் எல்லாமே இருக்கும். இது ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, கிளிக் பண்ணி வந்து பாருங்கள். அடுத்து பாருங்கள், சங்கீதா மியூசிக் ஜோன் 96K, 77K. அடுத்து பாருங்கள், வெயிட் லாஸ் தமிழ் 72K, 18K. இந்த மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அதனால் நான் வேகமாக சொல்லிடுறேன். இப்போ நான் ரீசெண்டாக கோச் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆன ஒரு சேனல். இந்த சேனல்லேருந்து தான் நான் வந்து மேனேஜ் பண்ணவே ஆரம்பித்தேன். சேனல் மேனேஜ் பண்ணவே ஆரம்பித்தேன். பாருங்கள் 7 lakh, கிட்டத்தட்ட 4 lakh போயிடுச்சு. அடுத்து 3 lakh போயிருக்கு. அடுத்து 2.6K, 6 lakh. அப்புறம் 1.9, 2 lakhs கிட்ட போகுது. அடுத்து 2 lakh, அது 1.5 lakh, 1 lakh, 1 lakh, அடுத்து 1 lakh போகுது. அடுத்து 1 lakh கிட்ட போகுது. இது பாருங்கள், ஒரு 11 வீடியோ கிட்ட, 30 வீடியோ தான் போட்டிருக்காங்க. ஒரு 11 வீடியோ கிட்ட 1 lakh கிட்ட போயிடுச்சு. 58,800 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. இந்த சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம். சேனல் இஸ் மேனேஜ்டு பை ராஜவித்யாலயா. இது மாதிரி நான் நிறைய சேனல்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறேன், கோச் பண்ணுறேன், கன்சல்டிங் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? இதுவும் நான் கோச் பண்ண சேனல் தான், இங்கிலீஷ் வித் சௌமி. இவங்க சேனலும் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. அடுத்து இவங்க சேனலும் நான் தான் மானிட்டைஸ் பண்ணேன். இவங்களுடைய இன்டர்வியூவும் பார்க்கலாம். 86Kலாம் போயிருக்கு பாருங்கள். அடுத்து பாருங்கள், இவங்களோட இன்டர்வியூ நான் ரீசெண்டாக போட்டிருந்தேன். இவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. பார்த்திங்கன்னா 1 lakh, 40K. இவங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து நான் போட்டிருந்தேன். எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரில. பாருங்கள், ஒரு 30K 1 monthல் இவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க த்ரூ அஸ்ட்ராலஜிக்கல் அந்த கன்சல்டேஷன் மூலிமா. இவங்க இன்டர்வியூ நான் லாஸ்ட்டாக வந்து போட்டிருந்தேன். 29K, 14K இந்த மாதிரிலாம். ஸோ யூடியூப் பற்றி, அல்காரிதம் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு 1% அருகதை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இந்த கேள்வியை யூடியூப் டிப்ஸ் பார்க்குறீங்கள, அவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வந்து கேட்கணும். தயவு செஞ்சு கேளுங்க. ஓகே, இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப் அல்காரிதம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன காரணம்னா, அப்போ யூடியூப் எம்ப்ளாயீஸ்லாம் ஒவ்வொரு வீடியோவும் லேக்ஸ் கணக்கில் போட்டு அவங்க சம்பாதிக்கலாம் இல்லையா? அப்படி கிடையாது. யூடியூப் வந்து ஒரு ஜனநாயகமான ஒரு விஷயம். அது வந்து கிரியேட்டர் பேஸ்டு கிடையாது. அது வந்து வியூவர் பேஸ்டு. வியூவருக்கு பிடிச்சது அப்படின்னா யூடியூப் ஓனரே வீடியோ போட்டாலும் அது யூடியூப் வியூவர்ஸ்க்கு பிடிச்சா தான் வியூஸ் போகும். அந்தளவுக்கு ஒரு ஜனநாயகமான ஒரு சக்தி. சரிங்களா? அப்படி இருக்கிறனால தான் அது வந்து வேர்ல்ட்ஸ்லேயே நம்பர் 1 இருக்குது. சரிங்களா? அதில் வந்து எந்த ஒரு பயாஸுமே கிடையாது. இப்போது அதோடைய அல்காரிதம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரௌஸ் ஃபியூச்சர்ஸ், சஜஸ்டட், சர்ச். இப்போ இந்த சர்ச்சில் வந்து வியூவர் இனிஷியேட்டட் டிஸ்கவரி, இதில் இருக்க வேர்ட்ஸ்லாம் புரியாத மாதிரி இருக்கும். அதை இக்னோர் பண்ணிடுங்க, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ சர்ச் பேஸ்ட் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து யோகா
ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வியூவர்ஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வருது இல்லையா? இது வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸுக்கான இடம். இந்த இடத்துல நீங்கள் வந்து சர்ச் பேஸ்டாக நீங்கள் உங்களுடைய சேனலை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூஸ் போகாது. ஏன் அப்படின்னா, ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸே முக்கால்வாசி அந்த வீடியோவை பார்த்து புஷ் பண்ணிடுவாங்க. உங்களுடைய வீடியோவை அவங்க மறைச்சிடுவாங்க. அப்போ இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடுத்தது போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது சஜஸ்டட் ப்ரௌஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ ரைட் சைடில் வருது பார்த்தீங்களா, இது வந்து சஜஸ்டட் வீடியோஸ். சரிங்களா? இதுவே நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வரும். சரிங்களா? அது வந்து ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணோடனே முன்னால் ஃபீடில் வரும் பார்த்தீங்களா, அது வந்து ஹோம் ஃபீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம டாமினேட் பண்ண முடியும். இப்போது இந்த இடத்துல நீங்கள் டாமினேட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். உங்கள் யூடியூப் அறிவை அதிலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல நீங்கள் டாமினேட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து டைட்டிலு, இன்னொன்று வந்து தம்ப்நெயில். இந்த டைட்டில் நல்லா இருந்துச்சு, இந்த தம்ப்நெயில் நல்லா இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணுவோம். அப்போது நல்லா போடக்கூடிய க்ரியேட்டரோடு நீங்கள் கம்பீட் பண்ணுறீங்க. சரிங்களா? ஒரு யானைக்கும் அணிலுக்கும் போட்டி போடுற மாதிரி. அப்போது அதை நீங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக பண்ணணும். அப்போது அந்த தம்ப்நெயிலை வந்து எப்படி நீங்கள் சூப்பராக பண்ணலாம், அதுக்கு நீங்கள் வந்து டிசைனிங் ஸ்கில் உங்களுக்கு தேவையில்லை, ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, வருஷக்கணக்காக நீங்கள் யூடியூப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு மைக்கே நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 10 மைக் வாங்கி தான் ஒரு மைக் சிறந்த மைக்கு கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணவே நீங்கள் தேவையில்லை. நீங்கள் வந்து என்னுடைய கிளாஸ் நீங்கள் வரலாம். கம்மிங் 3, அதாவது August 3, 2025 நான் ஒரு கிளாஸ் ரன் பண்ணுறேன். அதாவது ஏஐ தம்ப்நெயில் மாஸ்டர் கிளாஸ். இதோடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான். சரிங்களா? 2 மணி நேரம். இதில் நான் 2 வருஷமாக இந்த சேனலில் கோச் பண்ணது, பல சேனலில் நான் கற்றுக்கிட்டது, எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த சேனல் எல்லாத்தையுமே கோச் பண்ணவனுக்கு யூடியூப் தம்ப்நெயில் பற்றி தெரியாதா? இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கேட்கலாம், என்னங்க உங்கள் தம்ப்நெயில் எல்லாமே சிம்பிளாக ஒரு கோடு போட்டிருக்கு, இது போட்டிருக்கு, அதானே இருக்குது, ஒன்றும் பெருசாக இல்லையேங்க அப்படின்னு கேட்கலாம். பாருங்கள், இங்கே நம்ம வந்து நம்மளுடைய கலை நயத்தையோ கலையை வளர்க்கவோ வரல. இங்கே வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண தான் வந்திருக்கோம். நம்ம மெசேஜ் அவனுக்கு போகுதா, டார்கெட் ஆடியன்ஸ் கிளிக் பண்ணுறானா, அதுதான் முக்கியம். அதை விட்டுருவாங்க. யூடியூப்பில் போய் தேடுங்களேன், தம்ப்நெயில் கிளாஸ்ன்னு தேடுங்க, தம்ப்நெயில் டுட்டோரியல்னு தேடுங்களேன். அவங்க வந்து இதில் எப்படி பண்ணலாம், இந்த ஃபாண்ட்டை எப்படி மாற்றலாம், இந்த இதை என்ன பண்ணலாம், இதைத்தான் சொல்லுவாங்க. அதாவது கோர் வந்து அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. பாருங்கள், எப்படி கேன்வாவில் பண்ணலாம், இது தெரியாதா? இதை சொல்கிறதுக்கு நான் எதுக்கு? இதை வந்து ChatGPTயே பண்ணுங்க. என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு 2 வருட அனுபவத்தை 2 மணி நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்க வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து பே பண்ணுங்கள். அதாவது August 3, 2025 அன்னைக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா பே பண்ணாதீங்க. நீங்கள் பே பண்ணாலும் நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த வீடியோவை 1 மாதம் கழித்து பார்த்துட்டு அப்போ பே பண்ணுவீங்க. அப்போ வந்து பூட்டின வீட்டோடைய கதவை தட்டாதீங்க, பூட்டை ஆட்டாதீங்க. சுப்பிரமணியபுரத்தில் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்களா, இப்போ உடனே பே பண்ணுங்கள். அடுத்து ஒரு 6 மாதம் வரைக்கும் நான் இந்த கிளாஸ் எடுக்க மாட்டேன். நான் லிட்ரலாக சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஹைப்பை ஏற்றுறதுக்கு இல்லை வந்து நீங்கள் உடனடியாக பே பண்ணுறதுக்கு அப்படிலாம் எனக்கு தேவையே கிடையாது. அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். நீங்கள் வந்து என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். என்னுடைய கோச்சிங் வாங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருக்கா, இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இப்போயே பே பண்ணுங்கள். ஆக்ஷன் டேக்கராக இருங்க. சரிங்களா? அதாவது தோல்வியாளன் தான் என்ன பண்ணுவான்னா, இன்றைக்கி பண்ணுறதை விட்டுட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் லைஃப்பில் வந்து எப்பயுமே இன்றைக்கி பண்ணுறதை விட்டுட்டு நாளைக்கு பண்ணுறேன்னே சொல்லிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஆக்ஷன் டேக்கராக இருக்கீங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இவ்வளோ சேனல் பண்ணியிருக்காரு, இவர்கிட்ட லேர்ன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க. உடனே பே பண்ணுங்கள்.
சரிங்களா? பே பண்ணிவிட்டு இந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அனுப்புங்க. நீங்கள் எப்படி ஜிபேயில் ஸ்கேன் பண்ணுவீங்க, இல்லை மற்ற ஆப்பில் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணுவீங்க, அது மாதிரி ஸ்கேன் பண்ணி பே பண்ணிவிடுங்க. ஆகஸ்ட்டு 3 10 மணிக்குள்ளே, சரிங்களா? அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்கள் காசு திருப்பி அனுப்பப்படும். நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. டோர் க்ளோஸ்டு. இனிமேல் நீங்கள் கற்றுக்க முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ நான் யூடியூப் அல்காரிதத்துக்கு வரேன். இது வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நினச்சிக்கோங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ நான் ஒரு சேனல் காட்டினேன் பார்த்தீங்களா, அதாவது என்ஜிஎஸ் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இவங்க வந்து இந்த மாதம், அதாவது இந்த வருஷம் 1 மினிட் நான் சேனலில் வந்து காட்டிடுறேன். இந்த வருஷம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஒரு 6 மாதம் அவங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? யோசித்தாங்க, இவங்க கோச்சிங் போகலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டாங்க. அவங்களுக்கும் டைம் இருந்திருக்காது, அதை நம்ம சொல்ல முடியாது. வந்தாங்க, வந்து ஒரு 9 வீடியோவில் பாருங்கள் 5000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் போய் என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்கள். என்னுடைய சேனலில் வந்து இவங்க 30K ஏர்ன் பண்ணியிருக்காங்க 1 மந்தில். இப்போது இவங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, ஆனால் அதை வந்து ஆக்ஷன் அவங்க எடுக்கலை. சரிங்களா? ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ 30K இல்லை, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோச்சிங் ப்ரோ, இட் ரியலி சேஞ்ச் மை லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆக்ஷன் டேக்கராக இருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது உடனடியாக அதை வந்து எடுங்க. இப்போ நான் சொல்லிட்டேன், ப்ரௌஸ் ஃபியூச்சர்ஸில் தான் நமக்கு வந்து நம்ம வந்து அட்டென்ஷனை கேதர் பண்ணணும், அதன் மூலியமாக தான் நம்ம க்ரோ ஆகணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, சரி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதாவது டைட்டிலு தம்ப்நெயில் தாங்கப்பா முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, டேய் நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோன்றது மெசேஜ் வந்துருச்சு. அந்த மெசேஜுக்குள்ளே ஒரு கான்டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குமா இல்லையா? கான்டெக்ஸ்ட்னால் நாங்கன்னா யார் யார், என்ன சாப்பிட போகிறீங்க, எத்தனை மணிக்கு போகிறீங்க, லஞ்சா டின்னரா இல்லை வந்து ஸ்நாக்ஸா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இதை தெரிஞ்சுக்கணும், அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அவசர கொடுக்கியாக வீடியோவை வெளியே போயிடுறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த சேனலே எடுத்துக்கோமே. இப்போ இவங்க வந்து டைட்டிலு தம்ப்நெயிலு போட்டுட்டாங்க. இப்போது இந்த வீடியோ வந்து அது என்ன பண்ணுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதாவது இவங்களுக்கு வந்து 24,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அது வந்து ஒரு 100லேருந்து ஒரு 150 பேருக்கு தான் டெஸ்ட் பண்ணும். அவங்களுடைய க்யூரியாசிட்டியை இவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதாவது க்யூரியாசிட்டியை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய சிடிஆர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சிடிஆர்னா கிளிக் த்ரூ ரேட். சரிங்களா? இதெல்லாம் புரியாமல் இருந்துச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பொறுமையாக கவனிங்க. சிடிஆர்னா இந்த டைட்டிலும் தம்ப்நெயிலும், இப்போ இந்த டைட்டிலும் தம்ப்நெயில் என்ன பண்ணுது, க்யூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போது சிடிஆர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா க்யூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். க்யூரியாசிட்டியை ஏற்படுத்திட்டாங்கன்னா வீடியோ கிளிக் பண்ணிடுவாங்க, வாட்ச் பண்ணிடுவாங்க. அடுத்து ஒன்று இருக்குது, ஏவிடி, ஆவரேஜ் வியூ டூரேஷன். இது உங்களுக்காக தான் பண்ணேன், இருந்தாலும் எல்டர் ஸ்கல்டராக நான் போகிறேன். சரிங்களா? ஆவரேஜ் வியூ டூரேஷன்னா, இப்போது ஒரு வீடியோவை ரொம்ப நேரமாக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது நீங்கள் டைட்டில் தம்ப்நெயிலில் வந்து ஆஹா ஓகோன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? ஆனால் உள்ளே வந்து கண்டென்ட் நல்லாவே இல்லை. அதாவது நீங்கள் வந்து ஹை சிடிஆர் வச்சுருக்கீங்க, ஆனால் லோ ஆவரேஜ் டியூரேஷன் இருந்துச்சுன்னா உங்களுடைய வீடியோ பெனலைஸ் செய்யப்படும். பெனலைஸ்னால் உங்கள் வீடியோவுக்கு வியூஸ் போகாது. இதுவே லோ சிடிஆர் இருக்குது ஆனால் ஹை வாட்ச் டியூரேஷன் இருக்குது. ஹை வாட்ச் டியூரேஷன் இருந்துச்சுன்னா அவங்க அந்த வீடியோ வந்து புஷ் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா புரியுதா? வீடியோடைய டைட்டிலும் தம்ப்நெயிலும் இருந்தால் தான், அதாவது யூடியூபருக்கு இன்னொரு பேர் இருக்குது, தம்ப்நெயில் டிசைனர். சரிங்களா? நீங்கள் பண்ணுறது இந்த இன்ஷாட்டில் பண்ணேன், பிக்சல் லேபில் பண்ணேன், அதெல்லாம் கதைக்கு ஆகாதுங்க. ஏஐ வந்து எங்கிட்டோ போயிட்டுருக்கு. ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணுங்கள்.
அதாவது ஏஐயும் கேன்வாவும் யூஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் ஸ்கில் கூட உங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ இந்த 2 விஷயந்தான் அல்காரிதத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இது இல்லாமல் நிறைய சிக்னல் இருக்குது. லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் பண்ணுறாங்களா, அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டாங்க, இந்த மெட்ரிக்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு யூடியூப் வந்து பார்க்கும். ஸோ இந்த மாதிரி தான், அதாவது தம்ப்நெயில்ஸை பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் தி வியூவர்ஸ் டிசைட் பை தம்ப்நெயில் அலோன். சரிங்களா? இப்போது தம்ப்நெயில்ன்றது மொபைலுக்கும் ஆப்டாக இருக்கணும், பெரிய பெரிய ஸ்க்ரீனுக்கும் ஆப்டாக இருக்கணும், ஒரு டிவியில் பார்க்குறாங்கனாலும் அதுலேயும் ஆப்டாக இருக்கணும், பெரிய பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க அப்படின்னாலும் அதுக்கும் ஆப்டாக இருக்கணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு அந்த வீடியோ கொடுத்த உடனே அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ராடர் ஆடியன்ஸ்க்கு வந்து போகும். இப்போ அந்த ப்ராடர் ஆடியன்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க நல்லா பார்த்தாங்கன்னா அதுலேருந்து லுக்கலைக் ஆடியன்ஸ், அதாவது வியூவர் பிஹேவியர்னு சொல்லுவோம். இதே மாதிரி பிஹேவியர் இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அது வந்து காட்டும். ஆன்லைன் யூசர் வியூவர் பிஹேவியர் அந்த வியூவர்ஸ்க்கு வந்து காட்டும். இப்போது நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு பேஸ்கெட் பால் சேனல் வச்சுருக்கீங்க. அந்த பேஸ்கெட் பால் சேனலில் வந்து பேஸ்கெட் பால் டுட்டோரியல்ஸ் வந்து பண்ணுறீங்க, இப்படி தான் நம்ம விளையாடணும் அப்படின்லாம் ஒரு டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ அந்த வீடியோவில் உங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி நீங்கள் போடுறீங்க. எங்கள் அம்மா அப்பா எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க என்னுடைய கரியரில் அப்படின்னு வீடியோ போட்டிங்கன்னா அந்த வீடியோன்றது உங்களுடைய கோர் ஆடியன்ஸ் டுட்டோரியல்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த வீடியோ வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால் சில டாபிக்ஸ் வந்து அந்த கோர் ஆடியன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த வீடியோவை நீங்கள் போடணும். அந்த வீடியோ போட்டிங்கன்னா உங்களுடைய வியூவர்ஸுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் ஏற்படுத்தும். உங்கள் கம்யூனிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். உங்கள் வீடியோஸை வந்து அவங்க வந்து ஒரு ப்ராடக்டாக மட்டும் கன்சியூம் பண்ணாமல் ஒரு எமோஷ்னலான ஒரு பாண்டிங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். சரிங்களா? இப்போது இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் தம்ப்நெயில் கிளாஸ் வந்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன். இதோடைய பிடிஎஃப் வேணும்னாலும் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டுருக்கு, அதனால் ஷார்ட் பண்ணுறேன். ஏற்கனவே நான் சொன்னது தான், ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறமா அது வெளியில் கொண்டு போகுது. அந்த குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு நீங்கள் காட்டணும் அப்படின்னா டைட்டிலும் தம்ப்நெயிலும் ரொம்ப முக்கியம். அந்த டைட்டிலும் தம்ப்நெயிலும் ஏன் முக்கியம்னா, நம்ம சர்ச் பேஸ்டு வீடியோ போகிறதில்ல, ப்ரௌஸ் பேஸ்டு, சஜஸ்டட் பேஸ்டு, இல்லைனா ஹோம் ஃபீட் பேஸ்டு தான் நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ அந்த டைட்டிலும் தம்ப்நெயிலும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அதாவது ஒரு கிரியேட்டர் நிறைய வீடியோஸ் பண்ணி கற்றுக்கிறார் இல்லையா, அவரை விட நீங்கள் பெட்டராக போடணும். அதை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஒன்று டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய வீடியோஸ் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காதுங்க. இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவரோட ஒரு மணி நேரம் பேசுகிறீங்கன்னா அது வந்து கிடச்சிருங்க. 2 வழி தான் இருக்குது. எந்த வழி முக்கியன்றதை நீங்களே வந்து பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நீங்கள் இந்த ஸ்கேனரில் வந்து நீங்கள் பே பண்ணுங்கள். அதாவது ஆகஸ்ட் 3 10 மணிக்கு, அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிங்கன்னா நான் எடுத்துக்க மாட்டேன். சரிங்களா? 0 டாலரன்ஸ் தான். இல்லைங்க எனக்கு வந்து தம்ப்நெயில் மட்டும் கற்றுக்கிட்டால் பத்தாதுங்க, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா rajavithyalaya@gmail.comக்கு உங்களுடைய மெயில் அனுப்புங்க. உங்களுடைய சேனலுக்கு நான் கோச் பண்ணுறேன். உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ணித்தரேன். ஆர்கானிக்காக 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம், ஷார்ட்ஸ் போடாமல், லைவ் வராமல், வாரத்தில் 2 வீடியோ போட்டு, பிஸ்னஸ் சேனலாக இருந்தால் கால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நான் வந்து இதில் சீரியஸாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள்.